Islamic Live Media. وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أليس الله بكاف عبده صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم اللهم طهر قلبي من النفاق எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய இந்த மேலக்கோட்டை பகுதியில் மிகச்சிறப்பான ஒரு மீலாது பெருவிழா சங்கைமிக்க நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், சங்கைமிக்க நமது ஜமாத்தினுடைய இமாம் ஹசரத்து பெருந்தகை, இந்த ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் எல்லோரின் மிகச்சிறந்த ஒத்துழைப்பால் வல்ல ரஹ்மான் சங்கைமிக்க ஆலிம்கள் நிரம்ப இங்கே நமக்கு முந்தி பேசி அமைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் மனிதர்கள் யார் என்று விளங்கச் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ யார் என்று உணர்த்தினார்கள். நீ எப்படிப்பட்ட தகுதி படைத்தவன் என்பதை புரிய செய்தார்கள். உனக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷங்கள் என்ன என்று சொன்னார்கள். உனக்குள் இருக்கிற சக்தியை நீ ஏன் புரியவில்லை என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்குள்ளால் நிறைய சக்திகள் இருக்கிறது. மிகப்பெரிய ஆளுமையை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆளுமையெல்லாம் சஹாபிகளுக்கு வாழ்க்கையாக கொடுக்கிறார்கள். அந்த தத்துவங்களை உணரச் செய்கிறார்கள். நாம் யார் என்று புரிய வைத்தார்கள். நமக்கும் ரப்புக்கும் உள்ள இணைப்பு என்ன என்பதை கற்றுத் தருகிறார்கள். நாம் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டோம், எப்படி வளர வேண்டும் என்பதை தோழர்களை முன்னிறுத்தி நமக்கு அழகிய பாடங்களை நடத்தி இருக்கிறார்கள். உலகத்தில் நீ கால் வைக்கும் இடமெல்லாம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்ன நபி பெருமான்
அதற்கான வழிகளை தந்தார்கள். உனக்கு எதற்கு கவலை என்று கேட்கிறார்கள். நீ ஏன் வேதனைப்படுகிறாய் என்று கேட்கிறார்கள். ஏன் நீ உலகத்தில் மற்றவர்களால் வீழ்த்தப்படுகிறாய் என்று கேட்கிறார்கள். நீ வீழ்த்தப்பட வேண்டியவன் அல்ல. தம்பி கொஞ்சம் குறைச்சு வைமா, கொஞ்சம் குறை. நீ வீழ்த்தப்பட வேண்டியவன் அல்ல. நீ தன்மானம் இழக்கப்பட வேண்டியவன் அல்ல. நீ கைசேதத்தை அடைய வேண்டியவன் அல்ல. நீ இன்னொருவரிடத்தில் கெஞ்ச வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னொரு இடத்தில் போய் நீ கையேந்த வேண்டுமா? எத்தனை பெரிய அருள் உனக்கு தரப்பட்டு இருக்கிறது தெரியுமா? இங்கே நான் உங்களுடைய கவனத்தை மொத்தமாக கேட்கிறேன். எனக்கு முன்னால் உங்கள் கவனத்தை தாருங்கள். எங்கள் சகோதரிகளான தாய்மார்களுக்கும் கேட்கிறேன். நம்மை நாம் புரியாமல் வாழ்கிறோம். இது மிகப்பெரிய சோதனை என்று நான் ஆரம்பமாக எச்சரிக்கிறேன். நமக்கென்று மிகப்பெரிய தெய்வீக சக்திகள் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளுக்கென்று அல்லாஹ்வின் அரிஷை போய் தட்டும் சக்திகள் இருக்கிறது. நாம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்காக தன்னை நமக்கு முன்னால் கொண்டு காட்டுகிற சக்தி உடையவர்கள். நாம் எங்கே இழந்தோம் என்றுதான் உங்களை யோசிக்க சொல்கிறேன். நம்முடைய பலம் எங்கே குன்றி போனது? ஏன் நாம் நாளிடத்தில் கையேந்துகிற நிலைக்கு ஆளானோம்? அவரை கண்டு பயந்தோம், இவரை கண்டு பயப்படுகிறோம், ஆட்சியாளர்களுக்கு பயப்படுகிறோம், அதிகாரத்திற்கு பயப்படுகிறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம், இன்னும் சொன்னால் வீட்டில் இருக்கிற சின்னம் சிறிய பொருள்களுக்கு பயப்படுகிறோம். ஏன்? நான் பயப்பட வேண்டிய மனிதன் இல்லை. எதற்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு அஞ்ச வேண்டும்? அவசியம் என்ன? மனிதனுக்கு பயப்படுவதா? நான் எந்த மனிதனுக்கு நான் பயப்பட வேண்டும்? எந்த ஆட்சிக்கு நான் பயப்பட வேண்டும்? எந்த அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டும்? எனக்குள் இருக்கிற ஆளுமையை, எனக்குள் இருக்கிற ஆற்றலை, எனக்கு என் இறைவன் கொடுத்த சக்தியை நான் புரியாததால் காரணம். இதற்கெல்லாம் இன்றைக்கு நாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற, நமக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானங்கள் அத்தனைக்கும் நான் புரியவில்லை. நான் யார் என்று புரியவில்லை. என் சக்தி என்ன என்று புரியவில்லை. எனக்கு அல்லாஹ் கொடுத்த வலிமை என்ன என்று நான் புரியவில்லை. அதை புரிந்து கொண்ட போது உலகமே நம்முடைய கையில் அல்லாஹ் கொடுத்தான். நான் சொன்னால் என் சொல்லை இறைவன் இந்த மண்ணில் நடத்தினான். நான் கேட்டால் கொடுத்தான். நான் ஆணையிட்டால் நடக்க செய்தான். எப்போது? என்னை நான் புரிந்து கொண்டு வாழ்ந்த போது. இன்றைக்கு நான் நம்மை நாம் புரியவில்லை. நம்முடைய வலிமை நமக்கு தெரியவில்லை. நாம் ஒண்ணுமில்லாத ஜீரோவாக இருக்கிறோம். துவா கேட்பதற்கு கூட ஒரு அச்சம் இருக்கிறது. நாம கேட்டா கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. நாம் கேட்டால் கிடைக்குமாங்கிற சந்தேகம். பள்ளிவாசலுக்குள்ளால் கூட ஒரு நிம்மதியோடு நாம் வரவில்லை. புனிதமான இறைவனை, ரப்பை வணங்குகிற போது கூட மனதில் ஒரு அமைதி இல்லை. ஏன் இந்த சங்கடம் என்று எனக்கு புரியவில்லை. அமைதியாக இருக்க வேண்டிய என் உள்ளத்தில் அமைதி ஏன் காணாமல் போனது? என் ரப்புக்கு முன்னால் கூட நான் அமைதி பெறாமல் போனேன். எதற்கு? காசு பணம் என்பது ஒரு பெரிய லட்சியமா என்று கேட்கிறேன். காசு பெரிய லட்சியமா? பணம் பெரிய லட்சியமா? உலகத்தில் பதவிகளும் அந்தஸ்துகளும் பெரிய லட்சியமா என்று கேட்கிறேன். மூலப்பொருளை கையில் எடுக்க தவறிவிட்டோமே. காசு பெரிய காசு, அது நம் காலடியில் வந்து விழும். பதவிகள் நம்முடைய காலடியில், காசு நம்முடைய காலடியில், பதவிகள் நம்முடைய காலடியில், செல்வாக்கு நமது காலடியில். லட்சியம் என்ன? நான் ஏன் பிறந்தேன்? என் ரப்பு என்னை கொண்டு எதை விரும்பினான்? குந்து கன்சன் மக்ஃபியா, குந்து கன்சன் மக்ஃபியா வஹபப்து அன்னுரக். நான் ஏன் படைத்தேன் தெரியுமா உன்னை? நான் யார் என்று அறிவதற்கு, நான் யார் என்று அறியப்படுவதற்கு. என்னை உலகத்தில் பறைசாட்ட வேண்டிய வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறேன் என்றானா இல்லையா? உன்னை பார்த்தால் நான் தெரிய வேண்டும். என் ரப்பை காட்டும் வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அன்வாரத், நான் யார்?
நான் மறைந்திருந்தேன். அல்லாஹ் சொன்னான், நான் மறைந்திருந்தேன். உன்னை எல்லாம் படைத்த நோக்கம் என்னை காட்டுவதற்கு. என்னிடத்தில் இருந்து என் ரப்பை மற்றவர்கள் பார்க்க வேண்டுமா இல்லையா? நான் ரப்பை அடையாளம் காட்டுகிற மனிதனாக வாழ வேண்டும். உலகத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறான்? நிம்மதி என்கிட்ட இருந்து ஏன் அல்லாஹ் பிடுங்குறான்? அல்லாஹ் சொல்வான், உங்களை துன்புறுத்தி அவனுக்கு என்ன லாபம்? உங்களை வேதனைப்படுத்தி அவனுக்கு என்ன லாபம்? உங்கள் நிம்மதியை எடுத்து அவனுக்கு என்ன லாபம்? உன் குடும்பத்தில் சோதனையை கொடுத்து, நோயை கொடுத்து, சிரமங்களை கொடுத்து, வறுமையை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, எதிரிகளை உன் மீது சாட்டி அவனுக்கு என்ன லாபம்? நீ வாழ்க்கையிலே துன்பப்படுவதால் அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா? உன்னை ரணப்படுத்தி அவன் மகிழ்ச்சி பெறுகிறானா? உன் குடும்பத்திலே இல்லாமையையும் வறுமையுமாக்கி அவன் மகிழ்ச்சி பெறுகிறானா? உன் மனைவி மக்களுக்கு நோய் நொடிகளை கொடுத்து, ஆபத்துகளை கொடுத்து, முசீபத்துகளை கொடுத்து அவன் மகிழ்ச்சி பெறுகிறானா? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான். For more videos, please subscribe Islamic Live Media. உங்களை வேதனைப்படுத்துவதால் அவனுக்கு என்ன லாபம்? அல்லாஹ் என்ன அப்படி பண்ணிட்டான், அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டான், கஷ்டப்படுத்திட்டான், குடும்பத்தில் தரித்திரம், வறுமை, பிள்ளைக்கு சிரமம், மாப்பிள்ளை அமையல்ல, பொன்னமையல்ல, வியாதி. ஏன் அவன் கேட்கிறான்? உன்னவே அல்லாஹ் தான் எல்லாம் கொடுக்கிறான். முதல்ல அதை விளங்குங்க. எனக்கு இன்பத்தையும் அவன் தருகிறான், துன்பத்தையும் தருகிறான், சுகத்தையும் தருகிறான், நோயையும் தருகிறான், கொடுத்த நோயையும் நீக்கிறான். நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் சிஃபாவாக்குகிறான். எனக்கு உண்ண கொடுக்கிறான், குடிக்க கொடுக்கிறான் என்றான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்வான். திருக்குர்ஆனிலே இப்ராஹிம் நபி சொல்வார், நபிமார்களை பற்றி பேசுவான். எனக்கு உண்ண கொடுப்பவன் அவன், பருக கொடுப்பவனும் அவன். நான் உழைச்சி உண்ணுவதாக நினைத்துக் கொண்டேன், அது என் பலகீனம். நான் நினைத்ததை குடிப்பதாக நினைத்துக் கொண்டேன், அது என் பலகீனம். எனக்கு உண்ண கொடுப்பது அவன், பருக கொடுப்பது அவன். என் உழைப்பு ஒரு காரணமே தவிர என் உழைப்பால் நான் உண்ணவில்லை. என் முயற்சி ஒரு காரணமே தவிர என் முயற்சியால் நான் பருகவில்லை. எனக்கு பருக கொடுக்கிறான், உண்ண கொடுக்கிறான். நான் எவ்வளவு முயற்சி செய்து சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் நான் ஒரு பிடி எடுத்து வாயில் வைக்கிற போது அந்த பிடி என் உள் அவன் கொண்டு போகவில்லை என்றால் அந்த உணவு என் வயிற்றுக்குள் போகாது. தொண்டைக்கு போய் பல பேர் முன்ன முடியாமல் மரணித்த வரலாறுகள் இல்லையா? அள்ளி வச்சா கொண்டு போய் சேர்க்கிறது அவன் இல்லையா? நம்பினோமா இல்லையா? அவன் சொன்னானே வான்மறையிலே, மறுத்து போவீன், எனக்கு நோய் வந்தாலும் அவன் தான் சிவா கொடுக்கணும். எல்லாம் அவன். நிறைய நேரங்கள்ல அவன் தான் எல்லாம் என்பதையும் கூட மறந்தோம். அவன் தான் எல்லாம் என்பதையும் மறந்தோம். எனவேதான் அவனை விட்டுட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்டோம். அவன் தான் கொடுக்கணும், அதை மறந்தோம். இன்னொருத்தட்ட போய் தேவையை சொன்னோம். நீ தேவையை இங்க போய் சொன்னால் அவமானம், அங்க சொன்னா கண்ணியம், இங்க சொன்னா கிடைக்காமலும் போகலாம், அங்க சொன்னா சத்தியமா கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு விளங்க தௌஃபீக் செய்வானாக. இது இப்போ கேட்டுட்டு நீங்க போறதல்ல, இந்த கேசட்டை இன்னும் 10 தடவை திரும்ப போட்டு கேட்கணும். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப கேளுங்கள். நான் அடிக்கடி சொல்வது, நாங்கள் எதையும் திட்டமிட்டு பேசுவதில்லை. அந்த சபைக்கு தேவையை அல்லாஹ் வெளியாக்க வேண்டும் என்று கேட்போம். எங்கள் நாவின் வழியே அவன் பேசுவான். உங்கள் வாழ்க்கையின் பெரிய திருப்பங்கள் ஏற்பட வேண்டும். நாளைய வாழ்க்கை சுடர்விட வேண்டும். அஞ்சி வாழ்ந்தது போதும், மற்றவர்கள் அஞ்சும் வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டும். தேவையானது போதும், மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும். அவனிடத்தில் கேட்டு நிம்மதி பெறும் வாழ்க்கைக்கு வர வேண்டும். சோகங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சந்தோஷங்கள் நமது வாழ்க்கையின் கதவுகளை திறக்க வேண்டும். நம்மை கஷ்டப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்துவதால் தாய்மார்களுக்கு கேட்கிறேன், ரப்புக்கு என்ன நோக்கம்? எனக்கு அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சுன்னு சொல்றீங்களா? என்ன ஏன் அவன் செய்ய போகிறான்? அவன் 2 விஷயத்தை சொல்றான். இன் ஷகர்தும் ஆமந்தும், முற்றிலும் என்னை நீ நம்பிவிட்டால்
என் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்கிறான். என்ன நம்பி விட்டால் நான் ஏன் உன்னை துன்புறுத்த போகிறேன்? என்னை நீ நம்பினால் நான் ஏன் கஷ்டத்தை தருகிறேன்? என்னை நீ நம்பினால் நான் ஏன் நிம்மதியை குலைக்கிறேன்? என்னை நீ நம்பினால் ஏன் எதிரிகள் மீது உனக்கு பயம் வர வேண்டும்? என் நம்பிக்கை வரட்டும், என் மீது உன் ஆழமான இதயம் வந்து சேரட்டும், உன் கல்வில் என்னை ஆக்கிவிடு, எதிரிகள் உன்னை பயப்படுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், என்னை நீ நம்ப வேண்டும். எவ்வளவு நம்பி இருக்கிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்கிற போது நம்புங்கள், அவன் கொடுப்பான். கொடுப்பான். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா قال النبي صلى الله عليه وسلم. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், வாந்து மூகினூன பில் இஜாபா, கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் கேளுங்கள். கேட்பது கடமை, கொடுப்பான் என்ற நம்பிக்கையும் கடமை. கொடுப்பான் அந்த நம்பிக்கையில் கேளுங்கள். மதீனாவில் பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம். மதீனாவில் பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம். மாண்டு போனது கால்நடைகள். பிறந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதற்கு தாய்களின் மார்பகத்தில் பால்கள் சுரக்கவில்லை. அத்தனை பெரும் பஞ்சம். மாணவி வாழ்கிற மதீனா முனவ்வராவில் ஹரமில் அறிவிப்பு, மழை பெய்ந்தே ஆக வேண்டும், அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்கியாக வேண்டும். இல்லை என்றால் நாளைய மதீனாவை பாதுகாக்க முடியாது, நாளைய மண்ணை பாதுகாக்க முடியாது, உயிர்களை பாதுகாக்க முடியாது. மழை பெய்ய வேண்டும். ஹரம் ஷரீப், அல்லாஹ்வின் ரசூல் வாழ்கிறார்கள். நாம மழை தொழுகை அறிவிப்போம், துஆ செய்வோம் என்று ஒரு அறிவிப்பு ஆகி துஆவுக்கு மக்கள் கூடி குமிழ்ந்து இருக்கிறார்கள். மக்கள் கூடி இருக்கிறார்கள், குழுமி இருக்கிறார்கள். அந்த நேரம் அந்த மஸ்ஜிதில் ஒரு சாதாரண மனிதராக ஒருவர் உள்ளே வருகிறார். அவர் பெரும்பாலும் அங்கே இருந்து பழகியவர், அதிகமாக அந்த மஸ்ஜிதுடைய தொடர்புடையவர்கள். அல்லாமா முஹம்மது இப்னு ஸவீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அல்லாமா முஹம்மது இப்னு ஸவீத் சொல்கிறார், அவர் மஸ்ஜிதோடு லாசிமுல் மஸ்ஜித், பள்ளியிலேயே இருப்பார். அப்பப்போ அங்க போவார், அங்க வருவார். அவர் வந்தார், எல்லோரும் கூடி நிற்க, எல்லோரும் பிரார்த்தனைக்காக கெஞ்ச, அங்கே கண்ணீர்கள் வழிந்து கொண்டிருக்க அவர் ஒரு ஓரமாக நின்றார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனித மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுதார். ரொம்ப சிம்பிளா தொழுதார். தொழுது விட்டு அவர் எழுந்திரித்து நின்று கையேந்துகிறார். பக்கத்தில் இதை கவனிக்கிறாங்க. அவர் எழுந்திரித்து கையேந்துகிறார். அக்ஸம்து யா ரப்பி அக்ஸம்து அலைக் இல்லா அம்தர்த அலைனா ஸாஅ. அவர் கேட்ட துஆ இவ்வளவுதான். பெரிய திட்டமிட்டு தயாரித்து ஒரு 17 பக்கத்தில் வச்சு ஓதுற துஆ இல்லை இது. அவர் கேட்டார், யா ரப் அக்ஸம்து அலைக் இல்லா அம்தர்த அலைனா அஸ்ஸாஅ. ரப்பே, உன் மீது நான் சத்தியமிட்டு சொல்றேன், எங்களுக்கு மழை தேவை, இப்ப பெய்யணும்னார். அதோட முடிச்சுக்கிட்டார். அக்ஸம்து அலைக், நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், ரொம்ப தேவைப்போம். இல்லா அம்தர்த அலைனா ஸாஅ, இப்ப மழை பெய்யணும்னு கேட்டார். கேட்டுட்டு கைய கீழே போடல, மழை பெஞ்சிச்சு. கொட்டுச்சு மழை. கொட்டுச்சுன்னா இப்படி அப்படி இல்லை, வந்தவர்கள் யாரும் போக முடியல. மதீனாவின் வீதிகள் எல்லாம் தண்ணீர். அட பேஞ்ச மழை பெய்யுது, 10 மணி நேரம். ஆங்காங்கு வாரம் போகல, ஒரு அளவுக்கு சந்தோஷம், திருப்தியான மழை, போதுமான மழை. இப்போ ஒரு பயம் வந்துச்சு, இன்னும் பெய்ந்தால் தாங்குமா ஊரு, நகரம் தாங்குமா அப்படிங்கிற பயம். அந்த பயத்தை அவர் உணர்கிறார். அவர் சொன்னார், உனக்கு தெரியும், போதும் என்றால் நிறுத்து என்றால் நின்று போச்சு. இது ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாரும் கூடி நின்னாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, துஆ செய்தாங்க. ஆனா இவர் ஒருத்தர் இப்படி பேசி முடிக்கிறார். இவர் கேட்டார், கிடைச்சிச்சு, நிறுத்துன்னா நின்று போச்சு, போதும்னா நிறுத்திக்கார். இதை கவனிச்சுக்கிட்டாங்க. அல்லாமா முஹம்மது இப்னு ஸவீத் சொல்றாங்க, இதை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டார். அவர் முடிச்சுட்டு போகும்போது அவர் பின்னாலேயே வந்தார். பின்னாலேயே வந்து எப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா, அவர் பாவம் சாதா சீதால், அவர் யாரையும் கண்டுக்கிடவும் மாட்டாங்க. அவர் சபையில பெரிய ஆளாட்டும் இல்லை, ஒரு ஓரமா நின்னார். கொஞ்சம் சட்டைகள்லாம் சாதாரண சட்டைகள் தான் போட்டிருக்கிறார். அவர் கேட்டுட்டு வர்றார். அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டா, என்னப்பா ஒரு பெரிய நசீபோ, நீங்க மழையெல்லாம் பெஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு துஆவுடைய பவர் இருக்கதா தெரியுது, எப்படி அது கிடைச்சிச்சுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டா, இவர் நல்லா கவனிச்சுக்கிட்டா போல தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னாரா, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப எப்படி கிடைச்சிச்சு?
அவர் சொன்னார், அத்தாத்து ரப்பி ஃபீமா அமரணி வனஹானி வாழ்த்தானி என்ற ஒரு பழக்கம் இருக்குது. அவன் எப்படி விரும்பினானோ அப்படி வாழ்ந்தேன், அவன் எப்படி என்ன இருக்கக்கூடாதுன்னு அப்படி இருக்கிறது இல்லை. நான் என்ன கேட்டாலும் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அத்தாத்து ரப்பி ஃபீமா அமரணி வனஹானி, அவன் தடுத்த போது நான் விலகி கொண்டேன், அவன் சொன்ன போது கட்டுப்பட்டேன். எல்லாரும் கவனியுங்கள் தாய்மார்களே, என் நண்பர்களே, இங்கே வந்திருப்பவர்களே, இது ஒரு புனிதமான நேரம். இதில் ஒரு வார்த்தை வீணாக கூடாது, ஒரு வினாடி வீணாக கூடாது. மிகச் சரியான நேரத்தில் நான் முடித்துக் கொள்வேன். இங்கே என் ரப்பு எதை வெளிப்படுத்தினானோ உங்கள் இதயத்தில் அது பளிச்சிடட்டும், நாளைய வாழ்க்கையாக மலரட்டும். யாருக்கெல்லாமோ வழிபடுகிறீர்கள், யாருக்கெல்லாமோ கட்டுப்படுகிறீர்கள், யாருக்கெல்லாமோ கட்டுப்பட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்படுகிறீர்கள். அவர் சொன்னார், அத்தாத்து ரப்பி ஃபீமா அமரணி வனஹானி, அவன் நான் எப்படி நடக்க விரும்பினானோ அப்படி நடந்தேன், அவன் சந்தோஷப்பட்டான். என்னை எப்படி நடக்க கூடாது என்றானோ அப்படி வளைந்தேன். அவன் நான் கேட்டால் அவன் கொடுப்பான், நான் வேண்டாம் என்றால் அவன் வேண்டாம் என்று ஆக்குவான் என்றார். எங்கே ரப்பு? எப்போது கிடைக்கிறான் ரப்பு? அவனை நம்புங்கள். நீங்கள் கேட்டால் அவன் கொடுக்க தயார். அவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு வாருங்கள். அவன் சொன்னபடி வாழுங்கள். அவன் சொன்னான், எப்படி வாழச் சொன்னான்? நேர்மையாக வாழச் சொன்னான், நேர்மையாக வாழுங்கள். உபகாரத்தோடு வாழச் சொன்னான், உபகாரத்தோடு வாழுங்கள். கொடுத்து வாழச் சொன்னான், கொடுத்து வாழுங்கள். மகிழ்ச்சியாக வாழச் சொன்னான், வாழுங்கள். பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த சொன்னான், சந்தோஷப்படுத்துங்கள். மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த சொன்னான், மகிழ்ச்சிப்படுத்துங்கள். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட சொன்னான், கட்டுப்படுங்கள். பெரியவர்களை மதிக்க சொன்னான், மதித்து விடுங்கள். அவன் சொன்னான், வாழுங்கள். அவன் சொன்னதுக்கு வாழ்றது இல்லை, என் மனசுக்கு வாழ்ந்தால் எங்க நம்பிக்கை என்று கேட்கிறான். மந்தும், நீங்கள் நம்பினீர்களா? நான் உங்களை துன்புறுத்துவதற்கு இல்லை, என்னை நம்புங்கள். அந்த நம்பிக்கை எங்கே? அவன் சொன்னதை எல்லாம் எடுத்து நடக்க பழகுங்கள். அதுதான் அவன் நம்பிக்கை. எனக்கு விருப்பமா இருந்தா எடுக்கிறது, எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒதுக்கிறது. இது வாழ்க்கையா? என் மனசுக்கு கட்டுப்படுவதாக அர்த்தம் இல்லையா? அவர் ஆய்த்த மன்னித்த கதையிலாக அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா. அல்லாஹ் கேட்டான், நபியே, மனோ இச்சையை தெய்வமாக கொண்டாடுகிறவனுக்கு நீங்கள் அவர் ஆய்த்த மன்னித்த கதையிலாக அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா, அவனுக்கு தாங்கள் பொறுப்படுத்த முடியுமா? அவனுக்கு மனோ இச்சை தான் தெய்வம். அவனுக்கு தெய்வம் நான் அல்ல. அவன் மனோ இச்சை. அவன் மனசு சொன்னது இப்படி நட, அவன் அப்படி நடந்தான். அவன் மனசு சொன்னது இப்படி நடக்காது, அப்படி நடக்கவில்லை. அவன் மனசு சொன்னது பெற்றோர்களை விட்டுவிடு, விட்டுவிட்டான். அவன் மனசு சொன்னது இந்த தொழில் செய்தான். நான் சொன்னபடி அவன் வாழவில்லை, நான் சொன்னபடி செய்யவில்லை, நான் சொன்னபடி நடக்கவில்லை. மனோ இச்சை தான் அவனுக்கு தெய்வம். மனசு சொன்னபடி வாழ்பவனுக்கு நானா ரப்பு, அவன் மனோ இச்சையே ரப்பு. அவனுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பாளியாக முடியுமா என்று கேட்டான். அல்லாஹ் பாடவில்லையா உங்களுக்கும் எனக்கும்? இன்றைக்கு நான் யாரை பின்பற்றுகிறேன்? மனசு சொன்னபடி வாழ்கிறேனா இல்லையா? மனசுக்கு அடிமைப்பட்டதால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை. மனசுக்கு அடிமைப்பட்டதால் கொள்ளையும் கொலையும் நாட்டில் நடக்கிறது. மனசுக்கு அடிமைப்பட்டதால் குடும்பத்திலும் நாட்டிலும் அக்கிரமம் தலைவிரித்தாடுகிறது. மனசுக்கு அடிமைப்பட்டதால் தொழிலாளி முதலாளியை ஏமாற்றுகிறான், முதலாளி தொழிலாளிக்கு துரோகம் செய்கிறான். எங்கே நடக்கிறது எல்லாம்? மனசுக்கு நீ அடிமைப்பட்ட போது, அடிமைப்படுகிற போது உன்னுடைய மனசுதான் உன் தெய்வம். நீ சீரழிந்து விடுவாய் என்கிறான் அல்லாஹ். நபியை நீங்கள் பொறுப்பெடுக்காதீர்கள் என்கிறான் அல்லாஹ். யாருக்கு அடிமை நாம்? யாருக்கு அடிமை? யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? என் மனசு சொல்லுச்சு, எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு மனசு ஆசைப்படுது, இப்படி ஒரு எண்ணம் வருது. எண்ணத்திற்கு அடிமையா? வேண்டாம், எண்ணங்களுக்கு அடிமை. என் ரப்புக்கு மட்டுமே நான் அடிமை. அவனுக்கு கட்டுப்படுங்கள். உலகம் உங்கள் காலடியில் வந்து முத்தமிடும். உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியதெல்லாம் கிடைக்கும். அவன் உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறான். அவன் உங்கள் துன்பத்தை துடைக்க துடிக்கிறான். அவன் நீ வரமாட்டாயா என்று கேட்கிறான், நீ கெஞ்ச மாட்டாயா என்று கேட்கிறான். நீ கெஞ்ச ஆரம்பித்தால் அவன் உன் பிரச்சனை தீர்த்து வைத்து விடுகிறான். ஏன் கெஞ்சல்ல? ஏன் கண்ணீர் வெடிக்கல? அவன் கண்ணீர் வெடிக்கிறதுக்கு என்ன வெட்கம்?
சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேளங்கள் சப்தம் கேட்டது என்கிறார் ஆயிஷா. தஹஜ்ஜத்துக்கு பின்னால் நான் வந்தேன், நபி கொஞ்சம் தாமதமானது, என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் சுஜூதிலே இருக்கிறார்கள். என்ன நபி அவர்கள் என்ன நீண்ட நேரம். திரும்ப வந்தேன், ஒரு வகையான முனங்கள். கிட்டே வந்து பார்த்தேன், அன்னடா சுஜூதில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நபி அழுதார்களே. அன்பர்களே, அழுவதற்கா உங்களுக்கு கவலை, அழுவதற்கா யோசனை, அழுகை வரவில்லையா? அப்படியானால் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் சாப்ட் ஏற்படவில்லை, வெண்மை ஏற்படவில்லை, ரப்பின் அச்சம் வரவில்லை. எத்தனை பேர் அழுது இருக்கிறோம் அல்லாட்ட போய்? நடக்கிற அநீதிகளை எங்க போய் சொல்லி அழுகிறது? அல்லாட்ட விட வேற யார்ட்ட போய் அழுகிறது? நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை யார்ட்ட போய் சொல்றது? அரசாங்கத்திட்டையா? இல்லவே இல்லை. இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் ஒரே இடம் நம்மை படைத்தவன். நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை அவன் தர இருக்கிறான். உலகத்தில் யாரும் யாருக்கும் எந்த தீர்வையும் தர முடியாது. அவன் போட்ட தீர்வு இறுதியானது. லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அவன் சொன்னான், யாருக்கு இன்றைய தினம் அதிகாரம்? கேட்பானாம் அல்லாஹ். யாருக்கு ஆட்சி அதிகாரம்? நாளை மறுமையில் கேட்பான். இங்கே ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அடக்கி ஆள்கிற அதிகாரத்தை முற்றிலும் பெற்ற ஒருவனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம். அந்த ஒருவனுக்கு அன்றைக்கும் அதிகாரம், இன்றைக்கும் அதிகாரம், என்றைக்கும் அதிகாரம். அதிகாரம் உள்ளவனிடத்தில் கேட்காமல் பிச்சைக்காரர்களிடத்தில் கேட்க வேண்டுமா? அதிகாரமுடையவரிடத்தில் கேட்காமல் ஒண்ணுமே இல்லாதவரிடத்தில் கேட்பதா? எனக்கு கஷ்டம், நீ அண்ணன் வீட்டில் போய் நிக்கிறேன், அண்ணன் ஏதாச்சும் கொடுப்பான்னு. அவர் இன்னைக்கு கொடுக்கிறார், நாளைக்கு திரும்ப போனா வீட்டில் நான் அனுமதிக்கிறது இல்லை. 4 பேர்கிட்ட சொல்றாரு, அவன் சரியில்லை, ஒரே காசை கேட்கறான். உன் கூட பிறந்தவன் என்னங்க, எனக்கு மக்கள் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க, இதுதான் வாழ்க்கை. உன் உடன் பிறந்தவன் தான், நீ ஒரே கேட்ட அவன் கொடுக்கறது இல்லை, உன்னை அவமானமா பார்க்கிறான். ஏன் அவன்கிட்ட நீ போகல? கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிறானே. அல்லாஹுடைய நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? யக்லபு மல்லா யஸ்அல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் யார்? உன் படைத்தவன் யார்? நீ கேட்டா சந்தோஷப்படுவான், நீ கேட்கலன்னா கோபப்படுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்களேன். நீ கேட்கலன்னா கோபப்படுவான். ஏன்டா எங்கட கேட்கலங்கிறான். நம்ம ஆட்கள் அடிக்கடி என்ன கேட்கிறப்ப ரேட்டு, நமக்கு கொடுக்குற ஹதியாவை கொஞ்சம் கூட கேட்டாலே கோபப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறான். பேஷிமாம் ஒரு கடிதம் கொடுத்து நிர்வாகத்துக்கு கொஞ்சம் ஹதியாவை கூட்டுங்கன்னா அவங்க மேல கோபப்படுற நிர்வாகம் எல்லாம் இருக்குது. பிள்ளைங்க பெற்றோர்கள்ட்ட கொஞ்சம் கூட்டி கொடுப்போம்னா அந்த பிள்ளைங்க கோவப்படுறவங்க இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட, எப்பா நீ வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிற, மாசம் எனக்கு 2000 தர, ஒரு 4000 ஆக்கன்னா 4 பேர்த்த போய் சொன்னா எங்க வாப்பா வர சரியில்லை, ஒரே ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, நடக்கிறதா இல்லையா? நீ உலகத்தில் யாராகட்டும் யார்ட்டையாகட்டும் உரிமையை கேட்டா கூட கோவப்படும் சமூகம் வாழும் மண் இது. உரிமையை கேட்கிறோம், அப்போதும் கோவப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் யார்? நீ கேட்டால் கோவப்படுவதில்லை, சந்தோஷப்படுறான். நீ கேட்கலன்னா கோவப்படுறான். யக்லபு மல்லா யஸ்அல். கேட்கலன்னா கோபப்படுறான். யாரு சொன்னா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவனிடத்துல கெஞ்சுவதற்கு தௌபீக் செய்வானாக. நீங்க நல்ல விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு நாம் நம்மை பற்றி விளங்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வலிமையை கொடுத்திருக்கிறான், ஒரு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். மகத்தான சக்தி. அவன் கேட்டா அவன் கொடுக்க காத்து இருக்கிறான். அந்த சக்தியை நம்ம இழந்ததெல்லாம் நம்ம மனசுக்கு அடிமைப்பட்டு இழந்தோம். நம்ம விரும்பும்படி வாழ்ந்து இழந்திருக்கிறோம். நம்ம தொழுகையில கூட நம்ம மனசு சொன்னா தொழுகிறோம், மனசு சொல்லாட்ட தொழுகிறது இல்லை. நம்ம மனசு சொன்னா நோன்பு வைக்கிறோம், இல்லைன்னா நோன்பு வைக்கிறது இல்லை. நம்ம மனசு சொன்னா ஒருத்தருக்கு காசு எடுத்து கொடுக்கிறோம், நம்ம மனசு சொல்ல அடை கொடுக்கிறது இல்லை. கொடுக்கணும்னு நினைக்கிறோம், மனசு சொல்லுது எதுக்குப்பா நேத்தானப்பா கொடுத்த, உடனே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நம்ம மனசுக்கு கட்டுப்பட்டு தொழுகிறோம், மனசுக்கு கட்டுப்பட்டு கொடுக்கிறோம், கொடுக்காமல் இருக்கிறோம். மனசுக்கு கட்டுப்பட்டு ஒருவருக்கு அநீதி செய்கிறோம், செய்யாமல் இருக்கிறோம். இப்போதுதான் நாம் தோல்வி அடைகிறோம். நம்முடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து ரஹமத்துகள் நிறுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நபி அழகாக சொன்னார்கள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இரண்டும் தடுக்கப்படுவதற்கு அல்லாஹ் ஒன்றும் உங்கள் மீது என்றைக்கும் அநீதி செய்வதில்லை. வல்லாஹு பிவல்லாமில் அபீத். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்யவே மாட்டான். ஏன் அவன் எனக்கு போய் அநீதி செய்யறான்? வந்துட்டே இருந்துச்சு, இப்ப வரல. வியாபாரம் நல்லா நடந்துச்சு, இப்ப நடக்கல. நான் கேட்டா கிடைச்சிச்சு, இப்ப கிடைக்கல. வருமானத்தில் இன்னைக்கு ஷார்டேஜ் ஆகுது. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இன்னல் ஆபுத அலைஹரம ரிஸ்க் யுஸீப். மனிதன் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அவனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் கட்டுப்பட்ட போதெல்லாம் கொடுத்தான். அவர் சொன்னார், பத்தியெல்லாம்
அந்த பள்ளிவாசல்ல துவா கேட்டு மழை பெஞ்சவர் சொன்னாரு, அத்தாத்து ரப்பி பீமா அமரணி ஒ நஹானி, அவன் எனக்கு என்னென்ன சொன்னான் அதற்கெல்லாம் கட்டுப்பட்டேன், நான் கேட்டதையெல்லாம் ஆத்தானி கொடுத்தான், நீ கட்டுப்படும் போதெல்லாம் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு கொடுவன அல்லா, ஏழை வரும்போது நீ கொடுத்த அல்லா உங்கையிலுக்கு இன்னும் கொடுப்பான், 10 மடங்கா இல்லை 700 மடங்கு கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொடுத்தது 10,000, அது 700ஆக பெருக்கு என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் கொடுத்தாய், உன் மனசு சொல்லுக்கு கொடுக்காதே ஏழையா போயிடுவாய், இருப்பதும் உனக்கு நஷ்டத்தை கொண்டு ஏற்படும் வாழ்க்கையை கொடுத்து விடும் என்று எச்சரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்களே அழகாக, ஒவ்வொரு நாள் காலையில 2 மலக்கு இந்த துன்யாவுக்கு வர்றாங்க. 2 மலக்கு வர்றாங்களாம். ஒரு மலக்கு துஆ செய்றார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. ஒரு மலக்கு துஆ செய்றார், யா அல்லாஹ், இன்னைக்கு யாரெல்லாம் நல்ல வழியில குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்றார்களோ அவர்களுக்கு நீ பகரம் கொடுப்பாயாக. நல்லா கவனிச்சுக்கணும். யாரெல்லாம் இன்றைக்கு நல்ல வழியில காசு பணத்தை நிறைய செலவு செய்யறாங்களோ அவர்களுக்கு நீ பகரம் கொடு. ஏழை வந்து கேட்டார் கொடுத்தார், சதகா கேட்டா கொடுத்தாங்க, பள்ளிவாசல் கேட்டா கொடுத்தார், மனைவிக்கு கொடுத்தார், பிள்ளைகளுக்கு கொடுத்தார், வீட்டுக்கு நல்ல வாங்கி போட்டார், அவருக்கு நீ பகரமாக கொடுத்துரு. கொடுத்ததுக்கு நீ பகரம் கொடுக்கணும். அவர் 1000 வச்சிருந்தார், 500 கொடுத்துட்டார், அது 500 குறையக்கூடாது, அதுக்கு 1000க்கு மேல நீ பகரமாக கொடுக்கணும். இன்னொரு மலக்கு ஆமீன் என்று சொல்கிறார். யார்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது தினமும் நடக்குது. எங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு மலக்கு நிக்கிறார், உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறார், இப்படி உலகம் பூராவும் அல்லாஹ் 2 மலக்கு நிப்பாட்டி வைக்கிறான். இன்னொரு மலக்கு துஆ செய்றாராம், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், இன்னைக்கு தேவையான செலவை யார் செய்யாம தடுத்து வைக்கிறானோ, கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுக்காம பணத்தை தடுத்து வைத்து பூட்டி வைக்கிறானோ அவனுக்கு அந்த பணத்தில் நஷ்டத்தை கொடுப்பாயாக. இன்னொரு மலக்கு ஆமீன் என்று சொல்கிறார். தினமும் நடக்கிறது இந்த பிரார்த்தனை. என் காதில் விழவில்லையே தவிர அல்லாஹ்வின் நபி சொன்னது உண்மையும் சத்தியமும் இல்லையா? நபி சொன்னது உண்மை இல்லையா? சத்தியம் இல்லையா? நான் கொடுக்க வேண்டும். எங்க வீட்டில் இருக்கிற பணத்தை செலவு செய்ய அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அது மாற்று கருத்து இல்லை. கொடுப்பானா, எடுத்தா குறைஞ்சிருமே, அந்த நம்பிக்கையே வேண்டாம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவநம்பிக்கை பல பேரை மிகப்பெரிய சோதனையில கொண்டு விட்டுச்சு. நம்ம இப்போ காசை கொடுத்தா கிடைக்குமா? நீ கொடு, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கை நசீபாக்கட்டும், எங்கள் தாய்மார்களுக்கு நசீபாக்கட்டும். பெண்கள்கிட்ட உள்ள விசாலமானால் வீடே பரக்கத்தாயிடும். கொடுக்கிற வீடுகள் ரஹ்மத்தின் வீடுகள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எந்த வீட்டுல கொடுக்கிறவங்க இருக்கிறாங்களோ அந்த வீடு ரஹ்மத்துடைய வீடு. அந்த உள்ளத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்கட்டும். நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த உள்ளம் என்பது எப்ப கிடைக்குது? உன் மனசுக்கு நீ கட்டுப்படாத போது கிடைக்குது, ரப்புக்கு கட்டுப்படுற போது கிடைக்குது, நபிக்கு கட்டுப்படுற போது கிடைக்குது. அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மனிதர்களுக்கு நாம் கொடுத்த ரஹ்மத்தை ஏன் நிறுத்தினோம்? கொடுத்த பரக்கத்தை ஏன் நிறுத்தினோம்? ஏன் சுகத்தை நிறுத்தினோம்? ஏன் குழந்தைகளை கொடுக்கவில்லை? வெளிநாட்டில் இருந்து வந்த வருமானங்கள் ஏன் நின்று போனது? வியாபாரத்தில் ஏன் பரக்கத்து போனது? நபி அவர்கள் சொல்லும் இந்த ஹதீஸை 2 காதுகளையும் திறந்து கேளுங்கள் என் சமூகமே. இன்னல் ஆபுதல யஹரமு ரிஸ்க் பிஸ்ஸம்பி யுஸீப். மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அருள்களை, ரிஸ்குகளை, இரணங்களை, பரக்கத்துகளை தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவன் மாறு செய்து, துரோகம் செய்து, அவன் அநீதி செய்வதால், அவன் பாவங்கள் செய்வதால், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வதால் வந்த நியமத்தை அல்லாஹ் நிறுத்துவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வீட்டுல பரக்கத்து நின்னு போச்சுன்னா அல்லாஹ் ஏன் நிறுத்திட்டான்னு கேட்காத, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் யோசி. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன தப்பு பண்ணி விட்டேன், ஏன் நின்றது, எங்கே தவறு நடந்திருக்கிறது? உலகத்தில் நடக்கும் சோதனைகளில் எல்லாம் அல்லாஹ்வின் மீது தவறாக நினைக்கும் எண்ணம் வேண்டாம். நடக்கும் சோதனைகள் எல்லாம் உன்னை திரும்பிப்பார். ஏதோ உன்னிடத்தில் தவறு நடப்பதால் சோதனை நாட்டில் நடக்கும், வீட்டில் நடக்கும், உலகில் நடக்கும் என்றால் அல்லாஹ் வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியில், வானத்தில், ஆகாயத்தில், கடலில், தரையில் சோதனைகளும் குழப்பங்களும் மனிதர்களே நீங்கள் செய்யும் பாவங்களால் நடக்கிறது என்று திருக்குர்ஆனில் தீர்மானித்தானே. குர்ஆன் சத்தியமா இல்லையா? குர்ஆன் உண்மையா இல்லையா? ஆகாயத்திலே பிரச்சனை, நம்ம தப்பு பண்ணி விட்டோம் அல்லாஹ். கடலிலே பிரச்சனை, நாட்டிலே பிரச்சனை, சமூகத்திலே பிரச்சனை, வீட்டுல அண்ணன் தம்பிக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை, மனைவி கட்டுப்படுறது இல்லை, பிள்ளைங்க சொல்லு கேட்கிறது இல்லை. எப்போது நடக்கிறது இது?
நீ உன் ரப்புக்கு சொல்லு கேட்கறது இல்ல, உன் ரப்புக்கு கட்டுப்படுறது இல்ல, ரப்பு சொன்னபடி நடக்கிறது இல்ல, நபியினுடைய வார்த்தையை நீ ஏத்துக்கிறது இல்ல, அல்லாஹ் அதுக்கு தண்டனை கொடுத்துறான். உன் பொஞ்சாரி உன் சொல்லு கேட்காம ஆக்கிடுறான். நாங்க என் பொஞ்சாரி என் சொல்லு கேட்கல, என் ரப்பு சொல்லு நான் கேட்கல, என் புள்ள எனக்கு கட்டுப்படல, என் ரப்புக்கு நான் கட்டுப்படல, யோசித்தோமா என்று கேட்கிறேன். என் மனைவி கட்டுப்படலங்கிறதுனால மனைவி மேல டென்ஷன் ஆகிறேன், அடிக்கிறேன். அட மனைவி கட்டுப்படலையா? அல்லாட்ட கெஞ்சிறப்பே ஏன் கட்டுப்படல? நேத்து கட்டுப்பட்டாங்களே, இன்னைக்கு ஏன் கட்டுப்படல? என் புள்ள தப்பு பண்ணுகிறான், வரம்பு மீறுகிறான், அநீதி செய்கிறான், ராத்திரி பிஞ்சு வரைக்கும் ஊர் சுத்துகிறான், இன்னும் அவன் போதைக்கு அடிமைப்பட்டான். ஏன் ரப்பே? அல்லாஹ் சொல்வான், நீ என்கிட்ட சரியா நடக்கல, உன் புள்ள உங்ககிட்ட சரியா நடக்கல. நடப்பதற்கு குற்றங்களை அல்லாஹ்வின் மீது போடாதீர்கள், மார்க்கத்தின் மீது போடாதீர்கள். அவர் நல்லா இருக்கிறார், நான் ஏன் நல்லா இல்லைன்னு யோசிக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்க நினைச்சிட்டாலே அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் தௌபீக் செய்யட்டும். ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவங்க பெரிய மகானா இருக்கிறாங்க, அபுல் ஹசன் சனதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபுல் ஹசன் சனதியை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. யாருக்கு? ஜுனைதுல் பக்தாதிக்கு. சாலிஹீங்கள், நன்மக்கள், அல்லாஹ்வை அடைந்தவர்கள், அவன் நினைப்பில் வாழ்ந்தவர்கள். அவன் நினைப்புல நீங்க வாழ்ந்தா போதுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாயிடும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. அவன் நினைப்ப மறக்கும் போதாங்க பிரச்சனையும் சோதனையும். அவன் நினைப்ப நம்ம வெளியில மட்டும் மறக்கல, வீட்டுல மட்டும் மறக்கல, பள்ளிவாசலிலும் அல்லவா மறக்குகிறோம் இல்ல? அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபுல் ஹசன் சனதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு வர்றாங்க. அபுல் ஹசன் சனதி வீட்டு வாசலை தட்டினாங்க. தட்டினவொன்னு அல்லாமா அபுல் ஹசன் சனதி திறந்து விடுறாங்க. ஜுனைதுல் பக்தாதி பக்கத்துல இருந்து உட்கார்ந்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. இல்ல, தங்களை சந்திக்கணும்னு திடீர்னு என்ன வந்துச்சு, உங்களை சந்திக்கணும்னு ஒரு எண்ணத்தை எல்லாம் போட்டான். நான் ஒருத்தரை போய் சந்திக்கிறேன்னால நான் நினைச்சாலும் போக முடியாது, என் ரப்பு நினைச்சாதான் கூட்டு போவான். நான் ஒருத்தரை சந்திக்கணும்னா என் ரப்பு நினைச்சாதான் கூட்டு போவான். சில பேர் சொல்லுவாங்க, நானும் ஒரு மாசமா எங்க அண்ணனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடியலன்னா அது எப்படிங்க முடியும்? அல்லாஹ் என் அண்ணனை பார்க்கணும், நீ தௌபீக் செய்யுன்னு சொல்லுங்க, நாளைக்கு உங்க அண்ணனை போய் பார்க்கறது ஏற்பாடாயிடும். நம்ம எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? உன்னுடைய செருப்பு வார அருந்து போனாலும் நீ அல்லாட்ட கேளுன்னாங்கன்னா அல்லாஹ் தச்சி தரவா போறான். தச்சி தர்றதுக்கான வழி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நல்லா வச்சிருக்கிறான், அதை விளங்குங்க. அவன் நல்லா வச்சிருக்கிறான், ஒன்னும் குறையாதான் வைக்கல. என்ன குறை வச்சுட்டான்ல அவங்களுக்கு? எப்பவுமே ஆதங்கப்படுறோம், எப்பவும் ஆதங்கம். எனக்கு என்ன வச்சிருக்கான், எனக்கு என்ன தந்துட்டான், இந்த ஆதங்கத்தை விடுங்கள். அவனை நீங்க குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்தா அவன் எப்படிங்க திருப்திப்படுவான்? அவனை குறை சொல்லிட்டே வாழ்றதா? அல்லாமா சாதி ஹரமுக்கு வர்றாங்க. அல்லாமா சாதி ஹரமுக்கு வர்றாங்க. கடுமையான பாலைவனத்துல நடந்து வர்றாங்க. வெயில், கடுமையான வெயில். ஹரம் ஷரீஃப் உள்ள நுழையிறாங்க. உள்ள வர்ற போது அவங்க காலில் அணிஞ்சு வந்த செருப்பு அருந்து போச்சு. செருப்பு வார அருந்த போது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒன்றும் பண்ண முடியல, தைக்கிறதுக்கும் ஆள் இல்ல. செருப்பை கலட்டிட்டு நடக்க முடியாது, அவ்வளவு கடுமையான வெயில். மணல், சொருக்கு மணல், காடு உள்ள பட்டா நகம் வேந்து போயிடும், கொப்பனை விழுந்துடும். அந்த அளவுக்கு சொருக்கு மணல், பாலைவனத்து மணல். இன்னொரு பக்கம் கடும் வெயில் கிடந்த மணல். கால் செருப்பு அருந்து போச்சு. மிகப்பெரிய மாமனிதர். அல்லாஹ் சோதிக்கிறதுக்கெல்லாம் பாவிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்தெல்லாம் சோதிக்கிறது இல்லை. அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு அவன் தேர்ந்தெடுக்கிறதே நல்ல மனிதர்களை தான். அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்ததே நல்ல மனிதர்களைத்தான், தொழுகையாளிகளைத்தான், நோன்பாளிகளைத்தான், அவன் நினைவில் வாழ்பவர்களைத்தான். அது அவனுடைய சுன்னத்தது. அவன் சோதிப்பது, நல்லவர்களை சோதிப்பது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ஆழமாக பதிவு செய்யுங்கள். அவன் நல்லவர்களை சோதிப்பது அவன் சுன்னத், அவன் விருப்பம். ஆனால் அந்த சோதனை வேதனைக்கு அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மதிப்புடையவர்களாக ஆக்குவதற்காக, உங்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக, உங்களை இந்த உலகம் திரும்பி பார்க்க செய்யும் வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்காக சோதிக்கிறான். அல்லாஹ் நல்லவங்களை எதுக்கு சோதிக்கிறான்? உங்களை உயர்த்தணும், உங்களை உலகமே திரும்பி பார்க்கணும்,
உங்கள்கிட்ட 4 பேர் துஆ செய்யுங்கன்னு சொல்லணும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்களை சோதிப்பான். பாவிகளை சோதிப்பான் அல்லாஹ். அங்கேயும் அவன் ரஹமத் இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார். ஏன் சோதிக்கிறான்? அந்த சோதனையால் அவன் பாவத்தை விட்டு திரும்பட்டும், செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அவன் அர்ஹமுர் ராஹிமீன் இல்லையா? அன்பாளர்களிலெல்லாம் அன்பாளன் இல்லையா? கருணையாளர்களிலெல்லாம் கருணையாளன் இல்லையா? அல்லாஹ்வை நான் புரியாம அவன் மேல கோபப்பட்டு என்ன லாபம்? அல்லாமா சாதி செருப்புவார் அறுந்து போனது. நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும், ஹதரத்துக்கு நிறைய சொல்லணும். ஹதரத் இந்த டேட்டை கேட்டும் போது டேட் இல்லை, அவங்க கேட்ட டேட்ல வர முடியல. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹதரத் கேட்ட மாதிரி இருக்கு. இப்போ தேதி இதோ பொருத்தமா இதுல வேணா வைக்கலாமான்னு கேட்ட உடனே சம்மதிச்சாங்க. இப்ப நாம பயானுக்குங்கிறதெல்லாம் போறது இல்லை, அல்லாட்ட கேட்கிற துவா. எங்க போய் இந்த உம்மத்தின் இருதயம் இருண்ட இருதயத்தில் உன் வெளிச்சத்தை ஏற்ற முடியுமோ அங்க மட்டும் அனுப்பி வை ரப்பே. அல்லாஹ் இந்த இதயத்தில் வெளிச்சத்தை ஏற்றுவானாக. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. நாம் மரணிக்கிற போது லட்ச மக்கள் அல்லாஹ்வை உணர்ந்தவர்களாக ஆக்கிட்டு தான் மௌத்தாகணும். லட்ச மக்களின் இதயத்தில் அவனை புரிய செய்ய எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வை புரிந்து விடுங்கள். அவன் இரக்கமுள்ளவன், அவன் அன்புள்ளவன், அவன் கருணை உள்ளவன், அவன் உங்கள் மீது பாசமாக இருக்கிறான். நீங்கள் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கிறான். உங்களின் பிள்ளைகளின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறான். உங்கள் நோய்களை குணமாக்க தயாராக இருக்கிறான். நீங்கள் இறங்கி வாருங்கள், அவனிடத்தில் கையேந்துங்கள், கண்ணீர் விடுங்கள், அவனுக்கு முன்னால் நின்று வணங்குங்கள், சத்தியமாக தீர்த்து வைப்பான் என்று உங்களுக்கு நான் ஆரம்பமாக நிறைவாகவும் சொல்லிக் கொள்வேன். தாய்மார்களே, கண்ணீர் வேண்டாம். அவன் இருக்கும் போது ஏன் கண்ணீர்? கண்ணீர் விடுங்கள், அவன் தர்பாரில் விடுங்கள், சுஜூதிலே அழுங்கள், முஸல்லாவில் நமது கண்கள் கண்ணீர்கள் நினைக்கட்டும். அவன் அர்ஷில் போய் அந்த கண்ணீர் விழும். ஏன் போய் அவர்கிட்ட போய் சொல்லி அழுதுட்டு நிற்கிறீங்க, இவர்கிட்ட போய் சொல்லி அழுகிறீங்க? எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எங்களுக்கு அது வேணும், இது வேணும். ஏன் அழுகிறீங்க? ஏன் அல்லல் படுறீங்க? என்ன வேணும்னாலும் அவன்கிட்ட கேளுங்க, அவரை தான் தருவார். தர்றது அவன் நேரடியாலாம் தர்றது இல்லை. யார்கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அவன்கிட்ட கேட்டுட்டு போங்க, அவர் உங்க வீட்டில் வந்து தந்துட்டு போயிடுவார். தருபவர் அவர், கேட்பது அவனிடத்தில். அல்லாஹ் விளங்க செய்வானாக, நடக்க செய்வானாக, நாளைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக. அதான் நான் சொல்றேன், இந்த பயானை நீங்க இன்னும் போட்டு கேட்கணும், பலமுறை கேட்கணும், உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். நம்ம காலமெல்லாம் சோதனையில் வாழ வேண்டியவர்கள் அல்ல, நெருக்கடியில் வாழ வேண்டியவர்கள் அல்ல, கவலையிலும் துயரிலும் வாழ வேண்டியதல்ல. நீங்க ஹாப்பியா வாழணும், அல்லாஹ் தௌபீக் செய்வானா? மகிழ்ச்சியா வாழணும், அல்லாஹ் தௌபீக் செய்யணும். அதற்கு அல்லாஹ்வை நம்புங்கள், அவனை புரியுங்கள். அவன் ரொம்ப ரொம்ப அன்புள்ளவன், ரொம்ப ரொம்ப இரக்கமுள்ளவன், அவன் பாதுகாப்பாளன். அல்லாஹு கைருன் ஹாஃபிலா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன் பாதுகாப்பதில் மிகச்சிறந்தவன். உன்னை பாதுகாப்பான், ராத்திரியில் பாதுகாப்பான், பகலில் பாதுகாப்பான், பயணத்தில் பாதுகாப்பான், உன்னுடைய ஊரிலும் பாதுகாப்பான், வெளியிலும் பாதுகாப்பான், உன் பிள்ளைகளை பாதுகாப்பான். கைருன் ஹாஃபிலா, பாதுகாப்பதில் அவன் சிறந்தவன். அர்ஹமுர் ராஹிமீன், அன்பு காட்டுவதிலும் அவனை மகத்தானவன். குர்ஆன் பேசுகிறது. அல்லாமா சாதி வார அருந்து போச்சு, ஒன்னும் புரியல. நமக்கெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் தாங்கிறது இல்லை. சின்ன கஷ்டம் வந்துட்டா நிறைய பேர் நல்ல தொழுதுட்டோம், நல்ல நோன்பு வைக்கிறோம், நம்ம கஷ்டம் வந்துட்டா இல்லை, நான் நல்லா தானே நடந்தேன், நான் யாருக்கும் துரோகம் செய்யலையே, என்னையும் அல்லாஹ் சோதிக்கிறான், நான் நல்லா தானே இருக்கிறேன், என் மனைவிக்கு போய் இவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு, நீ நல்லா இருக்க போய் தானேப்பா சோதிக்கிறான். அதை தான் புரியணுங்கிறான். அவனை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். 1000 கஷ்டம் இருக்கும், உன் கல்பு சந்தோஷமா இருக்கும். அதுதான் தேவை. கஷ்டம் வரலாம், மனசு மகிழ்ச்சியா இருக்கணும். பிரச்சனை இருக்கும், மனசுல நிம்மதி இருக்கணும். எப்பவுமே நிம்மதி இல்லாத மனசு, அதை விட உலகத்துல சோதனை வேற என்ன இருக்கும்? கோடி சொத்து இருந்தும் உள்ளத்துல அமைதி இல்லைன்னா அந்த சொத்தால் என்ன பலன்? என் உள்ள அமைதி வரணும், ஒரு வேளைதான் நீ அவனை நம்பி விடு, உன் உள்ளம் அமைதி பெற்று விடும். அலைஸல்லாஹு பிகாஃபின் அபுதா, தன் அடியார்களுக்கு அவன் போதுமானவன் இல்லையா? எவ்வளவு அற்புதமான வசனம். எப்பா, உனக்கு நான் போதுமான ஆள் இல்லை,
உனக்கு நான் போதாதா? என் வாப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இப்ப நான் இருக்கிறேன்ல, நீ ஏன் யோசிக்கிற? நான் இருக்கிறேன்ல. ஒரு பாப்பன் சொல்ற வேட்சி அது. நான் இருக்கேன்ல. புருஷன் பஞ்சாரியை பார்த்து ஏமா நீ ஏமா கவலைப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கவலை? பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் நான் இருக்கிற, அல்லாஹ் சொல்றான் நான் இருக்கிறேன்ல, நான் உனக்கு போதாதா? எவ்வளவு பெரிய ஆறுதல் வார்த்தை, நிம்மதி வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்துக்கங்க. அவன் இருக்கிறான், அவன் எனக்கு போதுமானவன், என்னை அல்லல் பட விட மாட்டான், துன்பப்பட விட மாட்டான், சோதிக்கப்பட விட மாட்டான், எவன் கையிலும் என்னை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீ நம்பணுங்கிற, நீ நம்பணுங்கிற, அவன் மீது அன்புடையவனாக ஆக்கிவிடு, அவன் இதயத்தில் சுமந்து விடு. அல்லாமா சாதி செருப்பார இருந்து போச்சு, பார்க்கறாங்க, ஒன்றும் இல்லை, காலை கலட்டி நடக்க முடியாது, செருப்பை போட்டுட்டு நடக்க முடியல, செருப்பை கலட்டி துணியில வச்சுட்டு. For rewards, please share this video. துணியில வச்சுட்டு அந்த மணல்ல காலை வைக்கிறாங்க. அந்த மணல்ல அல்லாஹு அக்பர் காலை வச்சாங்க. கால் அப்படியே பொக்குது. ஹரம் உள்ள இருந்து ஒருத்தர் வெளியில வர்றார். ஹரம் ஷரீஃப் உள்ள இருந்து ஒருத்தர், அவருக்கு 2 காலும் இல்ல, வெளியில வர்றார். 2 காலும் இல்ல. அந்த மனுஷன் தவிழ்ந்து அந்த பாலைவன மணல்ல வர்றாங்க. அல்லாமா சாதி அப்படியே கையேந்தி அழுதாங்க, ரப்பே எத்தனை பெரிய கருணை உள்ளவன் ரப்பே, அன்பாளன் ரப்பே, செருப்பு தானே ஒரு காலில் நீ அறுவடை செய்தாய், 2 கால் அவருக்கு இல்லையே, அல்லா நீ இன்னும் எனக்கு உபகாரமும் ஞாபகம் தானே செய்தார், நீ நினைச்சா எனக்கு காலில்லாம் ஆக்கியிருக்கலாம் ரப்பே. காலை கொடுத்துட்டு செருப்பு எடுத்த போதே மனசு கஷ்டப்பட்டுச்சு, காலே இல்லையே, அந்த மனுஷன் ஹரமு போயிட்டு வர்றானே, அப்ப நீ எவ்வளவு பெரிய அன்புள்ளவன் என்றார் அல்லாமா சாதி. கால் இல்லாதவர்களை பாருங்கள், காலுக்கு நீங்கள் கோடி கோடி நன்றி சொல்வீர்கள். என்ன கொடுக்கல நான் கேட்கிறேன், அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கல? சின்ன கஷ்டம் வந்துட்டோம்னா நம்ம அல்லாஹ் விட்டு தூரம் ஆயிடுறோம், ஒதுங்கி போயிடுறோம். அல்லாஹ் பத்தி 1000 பேர்ட்ட குறை சொல்றோம். போன் அடிச்சு சொல்றாரு, விஷயம் தெரியுமா, எங்க ஹாஜியார் சுபு கொள்ளாது, ஏன் கேட்டீங்க, ராத்திரி பூரா பிரஷர் கூடி போச்சு, சுகர் ஹைல போயிட்டு பிரஷர் லோவா போச்சு. இதே வார்த்தை யார்கிட்ட பேசினாலும் இந்த சுகரும் பிரஷரும் அது படுற பாடு இப்படி அப்படி பாடலாம் இல்ல, அதே பேச்சு. இதை வச்சு அல்லாஹ் சொல்றான், அடியானை பாருங்கள், அவன் எவ்வளவு தவறு செய்திருக்கிறான், எத்தனை குற்றம் புரிந்திருக்கிறான். அன்னைக்கு ராத்திரி அவன் செய்த தவறு என்னன்னு தெரியுமா, பகல் செய்த தவறு என்னன்னு தெரியுமா, அவன் எனக்கு எத்தனை முறை மாறு செய்தான். மலக்குகளே, நான் ஒரு முறையாவது அவனை பற்றி உங்களிடத்தில் சொன்னதுண்டா? அவன் எனக்கு துரோகம் செய்ததை சொன்னதுண்டா? அவன் இப்படி விரோதமா நடப்பதை சொன்னதுண்டா? நான் நிறைய கொடுத்தேன், அவன் மாற்றமா நான் சொன்னதுண்டா? நீ செய்வதையெல்லாம் நான் மறைத்து விடுகிறேன், ஆனால் நான் ஒரு சின்ன கஷ்டத்தை ராத்திரி கொஞ்சம் பிரஷரை கூட்டி தலை சுத்த வச்சேன், காலையில் 1000 பேருக்கு போன் பண்ணி சொல்லிட்டார், விஷயம் தெரியுமா, ராத்திரி கூட பிரஷர் கூட்டி தலை சுத்தாகி போச்சு, ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அசந்து இருக்கிறேன். ஒரு 10 முன்னாலேயாவது ஒரு 3 பேருக்கு தான் செய்தி போகும், யாராவது கேட்டா. இப்ப இந்த போன் இருக்கு பாருங்க, ஒரு 100 பேருக்கு காலையில சுபுல இருந்து லுஹர் நேரத்துக்குள்ள மெசேஜ பாஸ் பண்ணிடுறது, ராத்திரி பூரா எனக்கு பிரஷர். இன்னும் சில பேர் போன்லயே மெசேஜில் அனுப்பிடுறாங்க, அதுல ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் துவா செய்யுங்க, என்னப்பா ராத்திரி பூரா ரூஸ் மோசனா போச்சு அப்படின்ட்டு யாருக்கு, குரூப்லயே அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவன் குரூப்ல அனுப்புறது என்ன பெருமைக்கு அனுப்புறான் இல்ல, என்னை குறை சொல்கிறான். நான் கொடுத்தேன் பிரஷரை, நான் கொடுத்தேன் லோ பிரஷரை, நான் கொடுத்தேன் ஹை சுகரை, நான் கொடுத்தேன் லூஸ் மோஷனை, என்னை குறை சொல்கிறான் அவன். நான் கொடுத்தேன்ல, எங்கிட்ட தானே சொல்லணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு ஏற்படும் நோய்களையும் முசீபத்துகளையும் மறைத்து விடு என்றார்கள். உனக்கு ஏற்படுற நோயை முசீபத்தை மறைக்கணும், டாக்டர்கிட்ட சொல்லணும், மனைவிட்ட சொல்லலாம், ஊரு பூரா சொல்வதா? நீ அல்லாஹ்வை குறை சொல்கிறாய். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், கஷ்டங்களை வெளியே சொல்லாதீர்கள், நோய் நொடிகளை எல்லோரிடத்திலும் சொல்லி அடைய வேண்டாம். வீட்டில் இருக்கிற சிக்கலை அடுத்தவரிடத்தில் மறைத்து விடுங்கள், அல்லாஹ் உங்களின் குறைகளை மறைத்து விடுவான். அல்லாமா சாஜி செருப்ப கையில கலட்டிட்டு பார்த்தா கால் இல்லாதவர் வர்றார். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க, ரப்பே எனக்கு செருப்பு தான் அருந்து போச்சு, அவருக்கு காலே இல்லையே, நீ எவ்வளவு பெரிய ரஹமத்து உள்ளவன், அப்ப நான் உன் மேல என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்குது, காலை வச்சு பூமியில நடக்கிறது கூட கஷ்டம் இல்ல, கால் இல்லாம பூமியில நடந்து வர்றாரு ரப்பே என்ன நன்றி சொன்னாங்களாம். ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாமா அபுல் ஹசனு சனதி வீட்டுக்கு வருகிறார். கதவை தட்டினார், உள்ளே வருகிறார். கேட்கிறாங்க, அபுல் ஹசன் சாதி என்னப்பாண்டு,
அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, மனசுல உங்களை பார்க்கணும் என்ன வந்துட்டேன். அதான் நான் சொன்னேன், நம்ம யாரையாவது சந்திக்கணும்னு என்ன வந்துச்சுன்னா நம்ம வரணும்னா அவன் தான் அனுப்பி வைக்கணும். வந்துட்டேன் நான், எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாரு? அல்லாமா அபுல் ஹசன் ஸனதி சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா சாலிஹீன்களுடைய தொடர்பு ரொம்ப பெரிய பாக்கியம். நல்லவங்களுடைய லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நல்லவங்களோட தொடர்பு வைங்க எப்பவும். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஒரு அன்பு ஏற்படும். அவங்க அல்லாஹ்வோட உங்களுக்கு ஒன்று சேர்த்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கித்மத் செய்கிறார் அனஸ் பின் மாலிக் பெருமானார். அவங்களுடனேயே இருந்த பரக்கத்து அவங்களுக்காக ஒரு 3 நசீபை கொடுக்குறாங்க. ஒரு 3 துவா. யாருக்கு? 3 விஷயத்தை சொன்னாங்களாம். காலம்பூரா நபிக்கு ஹித்மத் 10 வருஷ கால ஹித்மத் கதீம் ரசூலுல்லாஹி 10 சனவாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் பணிவிட செய்றேன். உங்க பிள்ளைங்களை உஸ்தாத்மார்களுக்கு பணிவிட செய்ய அனுப்புங்க, இமாம்களுக்கு ஹித்மத் செய்ய அனுப்புங்க, வாய்ப்பு கிடைச்சா ஹித்மத் செய்யுங்க. சாலிஹீன்களுக்கு பணிவிடை செய்வதால் அல்லாஹ் உங்க அந்தஸ்தை உயர்த்துவான். மாத்திரமல்ல உங்க பிரச்சனைகளை தீர்ப்பான். மாத்திரமல்ல அல்லாஹ்வை பற்றியான அறிவை நசீபாக்குவான். இன்னைக்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஹித்மத் செய்யறவங்க நம்ம வேண்டாம் சொன்னாலும் செய்வாங்க. ஏன்னா அதுல ஒரு இன்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹித்மத் செய்யறாங்க. அனஸ் பின் மாலிக், நான் சரியான நேரத்தில் முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு நேரம் அது தரல, நிர்வாகம் தரல. எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம என்ன நேரம் கொடுக்கறது, எனக்கும் தெரியும் நான் என்ன பேசுறது. அவன் பேச வைக்கும் வரையிலும் பேசுவேன், அவன் நிறுத்த சொல்லும் போது நிறுத்துவோம். நீங்க புரியறதுக்காக சொல்றேன், இந்த எந்த ஒரு அசைவும் அவன் அனுமதி இல்லாம இந்த துன்யால நடக்கிறது இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பெருமையான வார்த்தையெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை. நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம இவ்வளவு நேரம் பேசிடணும், அவ்வளவு நேரம் பேசிடணும், நம்ம இவ்வளவு சாதிச்சிடணும், நம்ம இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை திரட்டணும். ஒன்றும் முடியாது. இன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிக்க நினைப்போம், அல்லாஹ் 2 லட்சத்தை கொடுத்துருவான். அல்லாஹ் 2 லட்சத்தை கொடுத்துருவான் இல்லையா? 2 லட்சம். நம்ம 1 லட்சம் நினைப்போம், 2 லட்சத்தை கொடுத்துருவான். நம்ம இன்னைக்கு 10,000 வேணும்னு நினைப்போம், அல்லாஹ் 1000 தான் கொடுப்பான். அல்லாஹ் எதிர்பார்க்கறான், நான் அப்படி கொடுத்தேனே இப்படி கொடுத்தேனே, நீ எப்படி இருந்தேன்னு எதிர்பார்க்கறான். நீ எப்படி கொடுத்தாலும் ரப்பே நீ கொடுத்ததான் நான் வாங்க முடியும் நான் சொன்னேன்னா நாளைக்கு இன்னும் பரக்கத்தா கொடுத்துருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்க நம்பிக்கை பூரா முற்றிலும் அவன் பக்கம் திருப்புங்க. அவனை விட்டுட்டு எங்க எல்லாமோ திருப்பி இன்னைக்கு நிறைய சிரமப்பட்டுட்டோம், நிறைய சங்கடப்பட்டுட்டோம், நிறைய நிம்மதி இழந்துட்டோம். நாட்டில், வீட்டில், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, தொழிலில் விருத்தி இல்லை, மனசுல சந்தோஷம் இல்லை, எப்பவும் கவலை, எப்போதும் பிரச்சனை, என்ன நடக்குமோங்கிற அச்சம். நாட்டில் எப்போ லாக்டவுன் ஆகும், எப்போ பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வெளிநாட்டுக்கு போக முடியல, அங்கே இருக்கிறவங்க ஊருக்கு வர முடியல. கல்யாண டேட்டு போட்டு அடிச்சிருக்கோம், இன்னைக்கு இத்தனாம் தேதி 6ஆம் தேதி 6ஆம் மாதம் கல்யாணம். மாப்பிள்ளை அங்கே இருக்கிற, பொண்ணு இங்கே இருக்கிறாங்க, பந்தலும் போடல, கல்யாணம் நடக்கல. டேட்டை மாற்றி மாற்றி இப்போ பத்திரிக்கை வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு திட்டம் போடுறோம், அவங்க போட்ட திட்டம் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு திட்டம் போடுறோம், நம்ம போட்டதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம போட்டதெல்லாம் நடந்துச்சுன்னா அவனை நம்ம மறந்துடுவோம். அலைஹிஸ்ஸலாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிப்பவர்களிலெல்லாம் அவன் மிகச்சரியாக தீர்ப்பளிப்பவன் இல்லையா? அழகாக தீர்ப்பளிப்பவன் இல்லையா? நான் தீர்ப்பளிப்பதில் உலகத்தில் அழகான தீர்ப்பை அவன் மாத்திரம்தான் அளிக்கிறான். அவன் எனக்கு எப்படி தீர்ப்பு அளித்தானோ அதுதான் சரியானது. நான் இப்படிதான் இருக்கணும், நான் வேலை அரசாங்க வேலை எதிர்பார்த்தேன், எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருக்கு, இது அவன் தீர்ப்பு, அதுதான் சரியான தீர்ப்பு என்று அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே. நான் ஊர்ல இருக்கணும்னு நினைச்சேன், வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதுதான் சரியான தீர்ப்பு. நம்ம வேலை என்ன? அவன் கொடுத்ததை பொருந்திக்கொள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வர்த பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு எதை பங்கீடு செய்தானோ அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, திறந்த உள்ளத்தோடு ஒப்புக்கொள்வாயாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்கள் சந்தோஷமா இருக்கு எனக்கு, நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்கன்னா இதே அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் தான் எங்களுக்கு. பெண்கள் இருக்கிற பகுதியில் இவ்வளவு அமைதி. அல்லாஹ் இந்த செய்திகளை பூரா உங்கள் வாழ்க்கையில் நாளைய மலர்ச்சியாக்கி வைப்பானாக, எங்களுக்கும் எல்லோருக்கும். இது இன்னைக்கு கேட்கறவங்க இல்ல, இன்னும் 1,00,000 பேர் கேட்பாங்க, பல லட்சம் பேர் கேட்பாங்க. இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல அடுத்தடுத்து அல்லாஹ் பல லட்சம் பேரை கேட்க வைக்கிறார். எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் மாற்றம், அங்கெல்லாம் திருப்பம், அங்கெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கிற மக்கள் உருவாகிட்டார்கள் என்றால் மேலக்கோட்டையின் ஜமாத்திற்கு அந்த கூலியில் பங்கிருக்கிறது, நீங்கள் நடத்திய காரணத்தினால்.
ஏதோ நம்ம ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மேடம் நம்ம கூட்டத்தை நடத்தினோம் இல்ல. இந்த செலவுக்கும் இந்த முயற்சிக்கும் இதை கேட்கிற மக்கள் கூட கூட இங்கே மாற்றங்கள் நடக்க நடக்க இந்த முயற்சியாளர்களுக்கு அல்லாஹ் விட்டுருவானா? அவன் கூலி கொடுப்பதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அவனுக்கு கொடுக்கறதுல சந்தோஷமா கொடுக்கிற ஒரே ஆள் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? ரொம்ப ஹாப்பியா இருப்பான் அல்லாஹ். யாருக்காவது கொடுக்கணும்னு அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷமா நல்லா கொடுக்கணும் இந்த ஆளுக்கு. நமக்கு தான் சந்தோஷம் இல்லை. அவன் நல்ல சந்தோஷமா கொடுக்கும்போது நம்ம வாங்கிட்டு இன்னும் 1 லட்சம் கூட இருந்தா நல்லா இருக்குமே நினைப்போம். அவன் வருத்தப்படுறான், எவ்வளவு கொடுத்தாலும் இவன் பொருந்திக்கிற மாட்டுக்கானே. நமக்கு அந்த போதுங்கிற மனசு வர்றதே இல்லை பத்தியலா. அல்லாஹ் சந்தோஷப்படுவான், இன்னைக்கு நான் நல்ல திருப்தியா கொடுத்துட்டேன். அல்லாஹ் அடியாண்ட கேட்க என்னப்பா போதுமா, எல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, அது திருப்தி இல்லை. நான் உங்களை பார்த்து நல்லா உங்களுக்கு திருப்தியா கொடுத்துட்டு அதிரத்து நல்ல திருப்தி தானே அண்ணா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். எல்லாம் சரிதான், அதிரத்து நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படின்னா அந்த திருப்தி போயிடும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நான் கொடுத்த போது நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கிறான். நான் கொடுத்துட்டேன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அல்லாஹ்வே எல்லா புகழும், நீ கொடுத்துட்ட அல்ஹம்துலில்லாஹ். நான் முடிக்க போகிறேன். சாலிஹீன்களுடைய தொடர்பு என்பதும் மகத்தானது. அங்கேயும் அல்லாஹ் உனக்கு கிடைப்பான், அவன் அன்பு கிடைக்கும், அவன் யார் என்ற அறிவு கிடைக்கும். சாலிஹீன்களோடு பழகுங்கள், அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். சாலிஹீன்களோடு பழகுங்கள், அல்லாஹ் யார் என்று சொல்லி தருவார்கள், அவன் அன்பு கிடைக்கும். அவங்க துவா ஒன்றை உயர்த்திடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதுமத் செய்யறாங்க. அனஸ் இப்னு மாலிக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறாங்க. சொன்னாங்க ஒரு தடவை, எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தகுமாகாது. நம்ம காதிமுகளுக்கு பணத்தை கொடுத்தாலும் ஒரு பெரிய இதல்ல, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும். காதிமுகளுக்கு துவா செய்யணும், பணியாளர்களுக்கு துவா செய்யணும். பெருமானார் சொன்னாங்க அனஸை பார்த்து, யா அனஸ் அனஸ் அஸ்பிகில் ஒது, நீங்க ஒது செய்தால் பரிபூர்ணமா செய்யுங்கள். இஸ்பாகுல் ஒதுன்னு ஒரு பாடமே இருக்குது, ஒதுவை பரிபூர்ணமாக்குறது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதை எப்படி பரிபூர்ணம்? ஒது செய்யும்போது முகத்தை கழுகுறோம், முகத்தை கழுகும்போது நெருக்கு பாருங்க தாய்மார்கள் கவனிச்சுக்கோங்க, இந்த நெத்தியில உச்சி தலையில இருந்து முகத்தை கழுக நீளத்தால் தாடிக்குழி வரைக்கும் கழுகணும். இங்க இருந்து ஆரம்பிச்சு தாடிக்குழி வரைக்கும் நீளம். அகலத்தால் இந்த காது சோனையை படணும். தண்ணி இங்க ஆரம்பிச்சு இப்படியே கொண்டு இங்க வரைக்கும் இந்த சோனை படணும். இந்த மேல இந்த காது சோனையில மேல படணும். இது வரைக்கும் நீளத்தால் கழுகுவது பரம் கட்டாயம். இது முழுமை என்று சொன்னால் நெருக்கு பாருங்க, இந்த உச்சி தலைக்கு கொஞ்சம் மேடை ஏற்றிக்கங்க, இங்கே ஏற்றணும். இதுல இருந்து ஒவ்வொரு இஞ்சி கூட்டி இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த தாடி குழிக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடும். இந்த பக்கம் அகலத்துல இந்த சோனை பூரா நினைச்சிடணும். அப்படி எடுத்து இப்படி ஃபுல்லா நினைக்கிறது. கையை கழுகணும். கையை கழுகிறது எப்படின்னு சொன்னா, இந்த முட்டு நனைகிற வரைக்கும் கழுகணும் கடமை. தண்ணி எடுத்து இந்த முட்டு நனைகிறது கடமை. இங்க முழுமைங்கிறது நம்முடைய கெண்ட கையில பாதி வரைக்கும் வரும். இங்க இருக்கு இங்க வரைக்கும் கழுகணும். கொஞ்சம் சட்டை டைட்டாக இருந்தால் சட்டையை கழட்டி வச்சுட்டு உதவி செய்யலாம். கொஞ்சம் டைட்டாக தைக்கவே கூட, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வரைக்கும் தூக்கிடலாம். எங்கே வரைக்கும் நமக்கு தேவை அரை கை. இங்கே கழுகுனா கடமை முடிஞ்சிட்டு தொழுகை கூடிக்கணும், உதவு கூடிக்கணும். இது வரைக்கும் வந்தால் முழுமை. அதுக்கு என்ன பரக்கத்துன்னு சொல்ல போகிறேன், முழுமை. பெருமானார் சொன்னாங்க முழுமை. அதே போல் தலைக்கு மசூதி செய்கிறது ஒரு முடியல பட்டா ஷாஃபியில் போதும், அனைப்பில் 4ல் ஒரு பாகம். ஆனாலும் மொத்தமாக மசூதி செய்துங்க, அதுல ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. அது எப்படி செய்தாலும் குடிக்கணும். காலை கழுகிறது மெயினா முகம் கை கால். காலை கழுகிற போது என்ன பாருங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நேரத்தில் அந்த கரண்ட கால் நினைகிறது கடமை. அது வரைக்கும் நினைகிறத தொழுவ கூடாது, ஒதுவ கூடாது. இந்த கால் பாதி கால் கழுகணும். கொஞ்சம் வேசி பேண்ட் தூக்கிட்டு பாதி கால் கழுகுங்க. அஸ்பிகில் ஒது, ஒதுவை இப்படி முழுமை செய். அனசே என்ன கிடைக்கும்? நீண்ட காலம் அல்லாஹ் உங்களை வாழச் செய்வான். உங்க ஹயாத்து நீளும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? ஒரு பணியாளருக்கு பெருமானார் கொடுக்கிற கிஃப்ட்டுக்கு விலை மதிப்புண்டா? இதுக்கு விலை உண்டா? என் ஹயாத்தை யாரும் தர முடியுமா? அல்லாஹ் எனக்கு இத்தனை நிமிடம் வாழணும் முடிவு செய்யும் போது என் நிமிஷத்துல ஒரு நிமிஷத்தை யாரும் கூட்டி தர முடியுமா? என் பேர்ல இருக்கிற மரியாதையில நீங்க ஒரு 10 ரூபா எனக்கு தந்துடலாம், எனக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துடலாம், என் லைஃப்ல ஒரு நாள் கூட தர முடியுமா? நீண்ட காலம் வாழ்வீர்கள். யாருக்கு? அனஸ் இப்னு மாலிக்கு. அவங்களுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சி போச்சு. அப்ப எப்போ உதவு செய்தாலும் இப்படி முழுமைப்படுத்தி செய்யுங்கள், உங்க ஆயுசு நீளும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கேட்பவர்களுக்கும் தௌபீக் செய்வானா? 2வது, சல்லிம் அலாமன் லகீதா, யாரை சந்திச்சாலும் சலாம் சொல்லுங்கள். யாரை சந்திச்சாலும் சலாம். யாரை பார்த்தா சலாம் அலை சலாம் அலை. சந்திக்கிற போதில் நான் உள்ள வந்தேன், ஆனால் ஒரு 10 பிள்ளைங்க உட்கார்ந்து இருந்தாங்க. சலாம் சொல்லிட்டு போன அந்த பிள்ளைங்க அப்படி சந்தோஷப்பட்டு எழுந்திருச்சு பதில் சொன்னாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைங்க பூரா இளைஞர்கள். நம்ம சலாம் சொல்லிட்டு தான் உள்ள வர்றோம். ஏன்னா அது பெரிய கர்வம் இல்லை, பெருமை இல்லை. சல்லிம் அலாமன் லகீத், யாரை சந்திச்சாலும் நம்ம அவங்களுக்கு சலாம் சொல்றதா அப்படிலாம் இல்லை. சலாம் சொல்றதை முந்திக்கிறணும்.
அவர் நம்மளோட சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கடந்து போனார்கள். திருமதியில ஒரு ஹதீஸ், மர்ரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சிபியான் ஃபஸல்லம அலைஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த சபையை கடந்து போன போது சிறுவர்களுக்கு நபி சலாம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய முன்மாதிரியை தந்துட்டாங்க. அப்ப யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்ன பெருமானார் அதுக்கு என்ன கொடுக்குறாங்க பாருங்க, தஸீத் ஹஸனாத்து, உனக்கு எவ்வளவு நன்மை பெருகணுமோ அவ்வளவு நன்மை பெருகிவிடும். நான் தொழுது நன்மை சம்பாதிக்கிறது, தர்மம் கொடுத்து நன்மை சம்பாதிக்க ஒரு பக்கம், சலாம் சொன்னா எல்லாருக்கும் சலாம் சொன்னா, புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ், அஃப்ஸுஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த வ அலா மன் லம் தஅரிஃப், அறிமுகமானவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க, அறிமுகமே இல்லாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் சலாம் சில பேர் ஆள் பார்த்தா சொல்றாரு. ஒருத்தர் எனக்கு சலாம் சொன்னாரு, கிட்ட வந்து பார்த்துட்டு அதற்கு ஒன்றும் நினைச்சுக்கிட்டாதீங்க, நான் அவரும் நினைச்சு சொன்னேன்னு மனுஷன் சொன்ன சலாம வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார், ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டார். இன்னைக்கு அப்படியெல்லாம் ஆட்கள் ஆள் பார்த்து சலாம் சொல்றாரு, அவர்னா சொல்றாரு இவர்னா சொல்றது இல்ல. அஃப்ஸுஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த வ அலா மன் லம் தஅரிஃப். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருகிற செய்தி, அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் சொல்லவில்லை பெருமானார். அஃப்ஸுஸ் ஸலாம், பரப்புங்கள் சலாமை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்ன கிடைக்கும்? தஸீத் ஹஸனாத்து, நீ செய்யற நன்மைகள் குவிந்து விடும். நம்ம தொழுகைக்கு லிமிட் நன்மை தான், சலாமுக்கு அவ்வளவு நன்மை. தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க எஞ்சி போகும்போது ஒவ்வொரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு சலாம் சொல்லிட்டு போகணும். அந்த சபையில சலாம் அப்படியே நிரப்பணும். வீட்டுக்கு உங்களுடைய பழக்கங்கள்ல சலாத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு சலாம் சொல்றாரு, உங்க கணவனுக்கு சலாம் சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்ல படித்துக் கொடுங்கள், நன்மைகள் கூடும். மூணாவது சொன்னாங்க, 3 விஷயம் தான். 3 வாழ்க்கைக்கு 3 தான் தேவை. 3ஐயும் கொடுத்துட்டாங்க. நீண்ட காலம் வாழணும், அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபீக் செய்யட்டும், நம்ம குடும்பத்துக்கும் தௌபீக் செய்யட்டும். 2வது நிறைய நன்மைகளோடு வாழணும், பூமிக்கு சுமையெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தகல்த பைத்தக சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் தஸீது பரக்காத்து அஹ்லி. உங்க வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு உள்ள போங்க. என்ன கிடைக்கும் தெரியுமா? உங்க குடும்பத்தினுடைய பரக்கத்து கூடிவிடும் என்றார். வீட்டுல பணம் குவியும், செல்வம் பெருகும், வீட்டுல பரக்கத்தாகும். 10 ரூபா இருக்கணும். 10 ரூபாயில பரக்கத்து என்னன்னா, 5 ரூபா செலவு போனா 5 ரூபா மிச்சப்படணும். செலவான 5 ரூபா ஆஸ்பத்திரி செலவாயிடக்கூடாது, சிரமங்கள்ல செலவாயிடக்கூடாது, சோதனைக்கு செலவாகக்கூடாது. அந்த பணம் பரக்கத்து. 1 லட்சம் ரூபா வருது, செலவு பூரம் பண்ணிட்டு 25ஆம் தேதிக்கு மேல நான் 4 பேர்ட்ட போய் கடன் வாங்கினேன்னா 1 லட்சம் வந்து அது பரக்கத்து இல்லாத பணம். வர்றது குறைவு கூடவோ பரக்கத்து இருக்கணும். தஸீத் அலா சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் இதா தகல்த பைத்தக் சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் தஸீத் பரக்காத்து அஹ்லி. உங்க வீட்டுக்கு வந்தா வாசல்ல நின்று குடும்பத்துக்கு சலாம் சொல்லுங்க, சொல்லிட்டு உள்ள வாங்க, உங்க குடும்பத்தின் பரக்கத்து பொழியும் நாங்க சொல்லத்தானே. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். இப்ப அனஸ் இப்னு மாலிக் இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, பெருமானார் என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து நான் ஒதுவ முழுமையா செய்தேன். அல்லாஹ் பெரிய தௌபீக் செய்தான். தஃபந்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா சிந்தை. எனக்கு பிள்ளைகள் பெருகுனாங்க, பேரம் பேத்தி, நான் பெத்த பேரம் பேத்திகளை, அந்த சந்ததிகளை அல்லாஹ் நான் பார்க்கிற வாழ்க்கை கொடுத்தா மட்டும் இல்லை, அவர்களை 98 பேர்களை என் கையால கபூர்ல வாங்கி அடக்கம் செய்திருக்கேன். தஃபந்து பியதி மின் சுல்பி மிஅத்தன் இல்லா சிந்தைன். என் கையால 98 பேர் அடைக்கிறேன். 119 வயசு வாழ்ந்தாங்க. சும்மாலாம் இல்ல, சொன்னபடி வாழணும், நம்புறதுதான் வாழ்க்கை. நான் சொன்னல, நம்பணும். 119 வயசு நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணேன். அல்லாஹ் நமக்கு அதை பின்பற்ற தௌபீக் செய்வானா. நாளிலிருந்து நம்ம உதவு முழுமையா இருக்கணும். இப்பமெல்லாம் உதவு நம்ம எப்படி அவசரமா பாதி கழுகாம, நம்ம தொழுகையெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அல்லாஹ் தான் மன்னிக்கணும். 2வது, யாரை சந்திச்சாலும் அவங்க சொன்னாங்க, நான் சந்திச்சவங்களுக்கெல்லாம் சலாம் சொன்னேன், நன்மைகள் பெருகுன்னாங்க, நிச்சயமா ஆதரவு வைக்கிறேன். அர்ஜு, இது உலகத்துல தெரியாது, மறுமையில கிடைக்கும், ஆதரவு வைக்கிறேன். 3வது, வீட்டுல போனா சலாம் சொல்லுங்க, பரக்கத்து கிடைக்குன்னாங்க. நான் எங்க வீட்டு வாசல்ல சலாம் சொல்லிட்டு அதுக்கு பின்னால போக மாட்டேன், சலாம் சொல்லிட்டு போனேன். அல்லாஹ் பரக்கத்து கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? என் தலைமுறைகள்ல எனக்கு பின்னால 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்தான். 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடலாம், அவ்வளவு சொத்து அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். யாரு? பெரிய பணக்காரர் தான் இருந்தாங்க, அனஸ் இப்னு மாலிக். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 3ஐயும் கடைபிடிக்க அல்லாஹ் தௌபீக் செய்யட்டும். ஒரு பயான்ல இருந்து ஒரு வாழ்க்கை எடுக்கிறோம், நிறைய எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நிறைய சொல்லியிருக்கேன், அதையெல்லாம் எடுங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு போனா நம்ம புதுசா நிக்கணும், வாசல்ல இருந்து சலாம் அலைக்கும் சொல்லணும். சொன்னா வீட்டுல என்ன புதுசா இருக்கு என்னன்னு கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிடணும்.
இனிமே அப்படிதான் நாங்க பள்ளிவாசல்ல போய் பயான்லாம் கேட்டு வந்திருக்கோம். இனிமே நாங்க உள்ள வந்தா சலாம் சொல்லுவோம், நீங்க பதில் சொன்னு சொல்லி வைங்க. கொஞ்ச நாளைக்கு வெக்கமா இருக்கு, வெக்கப்படக்கூடாது. மார்க்கத்தை எடுப்பதோ நடப்பதோ சொல்வதோ இதுல வெக்கமெல்லாம் கிடையாது. இதுல வெக்கத்தை விட்டால் அல்லாஹ் கிடைப்பான், மார்க்கத்தை எடுப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் சொல்வதற்கும். ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி வருகிறார், அபுல் ஹசன் ஸஅதி வீட்டுக்கு வருகிறார், உள்ளே நுழைந்தார். அபுல் ஹசன் ஸஅதி கேட்கிறார், என்னன்னாங்க, உங்களை சந்திக்கணும் மனசுல என்ன வந்துச்சு, உள்ள வந்துட்டேன். வந்துட்டு அப்படி சட்ட ஜோப்ல இருந்து பணத்தை எடுத்தாங்களாம். எடுத்து அவங்க கையில கொடுத்தாங்க. ரொம்ப இல்லை, ஒரு 4 திர்ஹத்தை எடுத்து கையில கொடுத்தாங்க. அவங்க வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொன்ன வார்த்தை கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு 4 திர்ஹம் தேவைப்பட்டுச்சு. ரப்பிட சொன்ன, ரப்பே தேவை இருக்கேன்னு அல்லாட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, நான் வீட்டில் உட்கார்ந்து இருந்தேன், உங்களை பார்க்கணும் ஒரு மனசை போட்டான். மனசை போடும்போது நினைச்சேன், சும்மா செஞ்சுக்கிற ஏதாச்சும் கொடுத்து செஞ்சுக்கணுமே, 4 திர்ஹத்தை எடுத்துட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்களாம், எனக்கு நாட்டம் இருந்துச்சு, 4 திர்ஹம் தேவைன்னு நினைச்சேன். அல்லாஹ் உங்களை அனுப்பி வச்சு தந்துட்டானே, இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், என் தேவையை அல்லாஹ் உங்க மனசுல போட்டு கொண்டு பூர்த்தி செய்தான்ல, இப்போ உங்களுக்கு நான் துவா செய்யறேன், உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்திலும் நீங்கள் நஷ்டம் பெறாமல் வெற்றி பெறுவீர்கள். துவா யாரு? அபுல் ஹசன் ஸஅதி. இப்ப என்ன நான் சொல்ல வரேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வரல, வீட்டுல இருக்கிறாங்க, மனசுல என்ன இருக்குது, ஏதோ ஒரு காசு இன்னைக்கு தேவை நினைச்சேன். அவங்க மனசுல என்ன போகுது, அல்லாஹ் ஜுனைதுல் பக்தாதி மனசுல போட்டான், எழுந்துரு போப்பா, அவ வீட்டுக்கு போ, கொஞ்சம் கொண்டு போ, கையில கொடு. தட்டினாங்க, கையில கொடுத்தாங்க. தேவை எவ்வளவுன்னு கேட்டாங்க ஜுனைது, 4 திர்ஹம் தேவைன்னாங்க. அவங்க எத்தனை கொண்டு கொடுத்தாங்க? 4 கொடுத்தாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்டவன், நீ இன்னும் நம்பலன்னா நான் என்ன பண்றது? என் ரப்பு இப்படிப்பட்டவன், நான் நினைக்கிறேன் தேவை இருக்குதுன்னு உணர்றேன், என் தேவையை இன்னொருத்தருக்கு உணர வச்சு கொண்டு சேர்க்கிறவன். அப்படி சேர்த்திருக்கிறான் லட்சோபலட்ச பேர்களுக்கு. என்னுடைய நம்பிக்கையில தான் ஒரு விலகினம் இருக்குதே தவிர, என் ரப்பினுடைய தீர்ப்போ தீர்மானமோ அவன் கொடுப்பதோ அவன் என்றைக்கும் மாறவில்லை. அன்றைக்குள்ள ரப்பு இன்றைக்கும் இருக்கிறான், அன்றைக்கு நடத்தியதை இன்றைக்கும் நடத்த காத்து இருக்கிறான். அதை வாங்குற தகுதியுடையவன் நான் ஆகணுமா இல்லையா? நீங்களும் நானும் ஆகச் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. இரக்கமுள்ளவனே, காலங்களில் நிறைய காலங்களில் நாங்கள் தவறிவிட்டோம் யா அல்லாஹ், உன் கட்டளைகளை மீறி விட்டோம் யா அல்லாஹ், உன் கடமைகளை விட்டு விட்டோம் யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்பதற்கு பகரமாக எங்கெல்லாமோ போய் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ். நிறைய நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறோம், மன்னிப்பாயாக. உன் பக்கம் நாங்கள் மீளச் செய்வாயாக, உன்னையே நம்பச் செய்வாயாக, உன்னிடத்தில் கையேந்த வைப்பாயாக. எங்களை யாரிடத்திலும் நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், யாருக்கு முன்னாலும் எங்களை அவமானமாக்கி விடாதே யா அல்லாஹ், யாரிடத்திலும் எங்களை ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் கண்ணியம் தெரியாமல் நடத்தி விடுவார்கள் யா அல்லாஹ், அவமானப்படுத்தி விடுவார்கள் யா அல்லாஹ், இழிவுபடுத்தி விடுவார்கள் யா அல்லாஹ், தடுத்தே விடுவார்கள் யா அல்லாஹ். நீ கொடுப்பாயாக, கண்ணியப்படுத்துவாயாக, பாதுகாப்பாயாக. எங்களையும் எங்களுடையவர்களையும் ஈமானையும் மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பவர்களை ஆட்சியில் உட்கார வைத்து நீ அழகுபடுத்துவாயாக. கருணை உள்ள ரப்பே, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வாயாக, கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் வாழச் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகளை எல்லாம் பொருளாதாரத்தில் பறக்கச் செய்ய வைப்பாயாக. உன் ஹபீபின் சுன்னத்தை பின்பற்றி வாழச் செய்வாயாக. தீனுக்கும் ஷரியத்திற்கும் அவர்களை முன்மாதிரியாளர்களாக மாற்றி விடுவாயாக. எங்கள் பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே கருணை உள்ள ரப்பே நீ பறக்கச் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளை கொண்டு திருமணங்களை நசீபாக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையில் கண் குளிர்ச்சியை கொடுத்து விடியா அல்லாஹ், கண்ணீர் வடிக்காத வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ். குடும்பத்தால், மாம மாமியார்களால், கணவனால், கணவனுக்கு மனைவியால் இன்னல்கள் நடக்காமல் காத்தருள் புரிந்து விடுவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு செழிப்பான எதிர்காலத்தை வழங்குவாயாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. இதுவரைக்கும் திருமணமாகாத எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசீபாக்குவாயாக. எங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரங்களை போக்கி விடியா அல்லாஹ், வறுமையை நீக்கி விடியா அல்லாஹ், மன உளைச்சலை போக்கி விடியா அல்லாஹ். வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடியா அல்லாஹ். இந்த நாட்டில் எங்கள் எல்லா மதத்தவர்கள், இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம்களை ஒற்றுமையாக்கி விடியா அல்லாஹ். சகோதரத்துவத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், மனிதநேயத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் சகோதரர்கள் யா அல்லாஹ், பிணக்கு இல்லாமல், கலவரங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக வாழ வைத்து விடியா அல்லாஹ். இந்த நாட்டில் எப்போதும் இந்த ஒற்றுமை நீடிக்க தௌஃபீக் செய்து விடியா அல்லாஹ். எங்கள் ஜமாத்தை ஒன்றுபடுத்தி விடியா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை ஒன்றுபடுத்தி விடியா அல்லாஹ். எங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே,
ரிசுக்கிலே பரக்கத் செய்ய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அடுத்தடுத்த காலங்களை உன்னை அடைய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்கள் கரம் பற்றி எங்கள் மனைவிமார்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்க்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்களுக்கும் எங்கள் மனைவிமார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவாயாக, நோயற்ற வாழ்வை வழங்குவாயாக, குன்றாத சுகத்தை வழங்குவாயாக, நிரப்பமான ஈமானை வழங்குவாயாக, கனவிலும் உனக்கு மாறு செய்யாமல் வாழ வைப்பாயாக, விடும் மூச்செல்லாம் ரப்பே உன் ஜிக்கராக்குவாயாக, எழும் பேச்செல்லாம் உன் சிந்தனையாக்குவாயாக, ஒரு மூச்சும் உன் நினைவில்லாமல் வெளியேறிவிடக் கூடாது யா அல்லாஹ், உள்வாங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். தௌஃபீக் செய்வாயாக. உன் நபியின் சுன்னத்துகளை, வழிகளை, வாழ்க்கையை, வழிகாட்டுதலை இஷ்கோடு ரசித்து ரசித்து பின்பற்ற செய்வாயாக. சுமையாக ஆக்கப்பட்டு விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை படுக்கையில் போட்டு விடாதே யா அல்லாஹ். எங்களை எங்கள் மனைவி மக்களுக்கு சோதனை கடனாக்கி விடாதே யா அல்லாஹ். அவர்களை எங்களுக்கு சோதனையாக்கி விடாதே யா அல்லாஹ். மௌத்து வரையிலும் நடமாட தௌஃபீக் செய்வாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பாயாக, அதன் செலவு சிரமங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. கடைசி வரைக்கும் நின்று தொழுவதற்கும் எங்கள் சுய தேவையை நாங்களே பூர்த்தி செய்யவும் தௌஃபீக் செய்வாயா. இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குவாயாக. நோய்வாய்ப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பத்தார்களை சுகமாக்குவாயாக. டாக்டர்கள் கைவிட்ட கேன்சர் போன்ற நோய்களை, கொரோனா போன்ற வைரஸின் பாதிப்புகளை இனிமேல் ஒருமுறை உலகத்தில் எங்கும் நாட்டிலும், எங்கள் நாட்டிலும், உலக நாட்டிலும் இன்னொரு தடைகள் நாட்டில் விதிக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. எந்த கொடிய நோயும் பரவி விடாமல் பாதுகாப்பாயாக. நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவாயாக. நாட்டில் மனிதாபிமானத்தை அதிகப்படுத்துவாயாக. இறையாண்மையை பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து சிறப்பான இந்த மஜ்லிஸின் தலைமை வகித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான முஸ்லிம் மகத்தான சித்திக், மரியாதைக்குரிய முகமது சித்திக் அவர்களுக்கும், அருமையான ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோருக்கும், எங்கள் தகுதிமிக்க பாசமான இந்த பள்ளிவாசனுடைய அற்புதமான இமாம் ஹதரத் பெருந்தகை உட்பட இங்கே நிரம்ப ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் துஆ செய்வதோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களின் நல்ல துஆவை ஆதரவைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.